எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 19 இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு ட்ரேடிங், இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரெண்ட்ல நான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன கால் எடுத்திருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து என்னோட ட்ரேடிங் அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ட்ரேடிங் அப்டேட்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நான் எதுக்காக இங்க நான் என்ட்ரி எடுக்கிறேன், எதனால இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன், எதனால இங்க எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்ற அப்டேட்டை மார்க்கெட் முடிஞ்ச பிறகு என்னோட அக்கௌண்ட்ல நான் லைவா காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் அப்படி சம்பாதிச்சாதான், அப்படி ப்ராஃபிட் எடுத்தாதான் நம்மளால பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணாலும் கண்டினியூவா நம்ம அதை ப்ராஃபிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பா மாசத்துல அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டா நம்மளால மாற்ற முடியும். அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 5000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருந்து நம்ம ட்ரேட் பண்றோம் ஆப்ஷன்ல அப்படின்னாக்கா, நம்மளால ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா ஒரு 500 ரூபாய் வச்சு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு உண்டான பிளான் இருக்கு, அதுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பிப்ரவரி 1ல இருந்து பாப்பீங்க என்னோட வீடியோல. ஓகே, இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல இன்னியோட என்ட்ரி, இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5447 ரூபாய் 50 காசு. இன்னியோட ரிஸ்க் 631 ரூபாய் 25 காசு. இன்னியோட ரிவார்டு பாருங்க 1452 ரூபாய் 50 காசு. என்னோட ஸ்ட்ராட்டஜில இதுதான் இன்னியோட என்ட்ரி. இதுல நான் என்னோட அக்கௌண்ட்ல என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 42500 புட் ஆப்ஷன் இன்னைக்கு எடுத்திருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு எழுதிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். 42500 புட் ஆப்ஷன் இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் என்டர் ஆயிருக்கேன். 217 ரூபாய் 90 காசுல பை பண்ணியிருக்கேன். 217 ரூபாய் 90 காசுக்கு பை ஆன பிறகு எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஆக்சுவலா 291 அப்படின்றது பாத்தீங்கன்னா காலையில வந்த ஹை. நான் என்ட்ரான பிறகு 276 ரூபாய் வரைக்கும் ஹை வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சரியில்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டார்கெட்டை அன்லிமிட்டடா விடல. எனக்கு என்ன ரிஸ்க் ரேஷியோவோ அதையே இன்னைக்கு நான் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 217 ரூபாய் 90 காசுக்கு பை பண்ணிட்டு 243 ரூபாய் 15 காசு நானா செல் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டோட ஒரு சில ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இது போல டிசிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாம தான் எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷன் தான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது போல டிசிஷன்லாம் எந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ல எடுக்கணும் அப்படின்றத ரெகுலரா என்னோட வீடியோ பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்னியோட ப்ராஃபிட் 631 ரூபாய் 25 காசு. இந்த வாரத்துல இன்னியோட 4 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் பெண்டிங் இருக்கு. இந்த 4 நாளுமே எனக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நான் இந்த வீடியோல அப்டேட் பண்ணி இன்னியோட 9 நாள், இந்த 9 நாளுமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா இந்த வாரத்துல 5907 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஒரு நாள் ஒரே ஸ்டாக், 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக் என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து கோல்டன் ஸ்டாக், இன்னியோட கோல்டன் ஸ்டாக் யாரு, என்எஸ்சி டோட்டல் என்எஸ்சில இன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னியோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக், இந்த கான்செப்ட்ல பிரஸ்டிஜ் எண்ட் 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து 1 லட்ச ரூபாய் வேல்யூ. சூலா 1200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி என்ட் 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 3 என்ட்ரில இன்னைக்கு ஒரு 2100 ரூபாய் 2% மேல இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல பிரஸ்டிஜ் எண்ட்ல இன்னைக்கு ஒரு 3% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. சூலா 1200 ரூபாய் 1.25% லாஸ் வந்திருக்கு. இதுல டோட்டல் ப்ராஃபிட் இன்னைக்கு ஒரு 2% கிட்ட இதுல ப்ராஃபிட் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல நான் செலக்ட் பண்ணியிருந்த 6 ஸ்டாக்ல இன்னைக்கு 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. HDFC பேங்க்ல நோ கெயின் நோ லாஸ், கோட்டக் பேங்க்ல 100 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதானி என்ட்ல இன்னைக்கு ஒரு 600 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இன்னியோட டோட்டல் MTM 500 ரூபாய் லாஸ், 0.5% லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ல இன்னியோட கோல்டன் ஸ்டாக் பிரஸ்டிஜ் எண்ட். இதுதான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிஸ்க் ரேஷியோ 0.09%, 0.25% கம்மியான ரிஸ்க் ரேட்டு. அதே போல ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3% கிட்ட ரிவார்டு. இதுதான் இன்னையோட கோல்ட் ஸ்டாக் என்ட்ரி. இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு என்னோட அக்கௌண்ட்ல பார்த்துலாம். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் பிரஸ்டிஜ் எண்ட், இது வந்து 50000 ரூபாய் வேல்யூ. இன்னைக்கு ப்ராஃபிட் பாருங்க 1143 ரூபாய், கிட்டத்தட்ட 2.25% இதுல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்னைக்கு நான் டார்கெட் புக் பண்ணாம விட்டு இருந்தேன்,
அன்லிமிட்டெட் டார்கெட்ல விட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இந்த 631 ரூபாய் 25 காசு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட கான்செப்ட்ல பேங்க் நிப்டி ஆப்ஷன் தான் இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா சைலண்டா இன்னொரு கான்செப்டும் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுதான் கோல்டன் ஸ்டாக்கு. கோல்டன் ஸ்டாக்லயும் பாத்தீங்கன்னாக்கா பேங்க் நிப்டில நான் எப்படி கண்டினியூ 9 நாள் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கணும், அதே போல ரெகுலரா கோல்டன் ஸ்டாக்லயும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் ஒரு 2 நாள்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டோட்டல் என்எஸ்சில இன்னியோட டாப் வேல்யூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக் இதுதான். பிரஸ்டிஜெண்ட், சூலா, கோல் இந்தியா. அதே போல டாப் வால்யூம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக் விகாஸ் இக்கோ, எல்எஸ்ஐஎல் லார்ட் ஸ்டீல், கோல் இந்தியா. இந்த 3 ஸ்டாக்கு எதுக்காக இந்த ஸ்டாக் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன் ரெகுலரா அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய என்எஸ்சிலே டோட்டல் என்எஸ்சிலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதையும் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலரா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தாதான் நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணாலும் ரெகுலரா ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளால மந்த்லி பார்க்கும்போது பெரிய அளவில் நம்மளால ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். அதுக்குண்டான பிளான்லாம் ரெடியா இருக்கு. பிப்ரவரி 1ல இருந்து மறக்காம என்னோட வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. பிப்ரவரி 1ல இருந்து அந்த கான்செப்டுக்கு உண்டான ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரெகுலரா என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.